சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி என்று அங்கே தங்க பதக்கத்தில் சிவாஜி மனக்குமுறலோடு பாடுவதாக அந்த பாட்டை கேட்டிருப்பீர்கள். அப்படி சோதனை மேல் சோதனை இந்த இயக்கத்துக்கு ஏராளம் வந்திருக்கிறது. நேற்று அவர்கள் இந்த காலி நாற்காலிகளை எடுத்தவுடன் இதை நாளைக்கு பத்திரிகையிலே போடுவதற்காகத்தானே எடுத்திருக்கிறீர்கள் என்று. ஆகவே நீங்கள் எங்கள் அரங்கத்தை விட்டு வெளியேறுங்கள், கெட் அவுட் பிளீஸ், வெளியே போங்கள் என்று சொன்னேன். அதற்குள்ளாக நம்முடைய தொண்டர்கள் இவர்களது காலி நாற்காலிகளை படமெடுத்ததால் நெஞ்சில் கொதிப்படைந்த தோழர்கள் அந்த பத்திரிகையாளர்களிடத்திலே போய் வாக்குவாதம் செய்தார்கள் வாசலிலே. நான் இந்த ஒலிபெருக்கியில், தோழர்களே திரும்பி அரங்கத்துக்குள் வாருங்கள், பத்திரிகையாளர்களிடம் ஒன்றும் பேசாதீர்கள், அவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள், என் வேண்டுகோளை ஏற்று அனைவரும் உள்ளே வாருங்கள், அவர்களாக போய்விடுவார்கள் என்று நான் ஒலிபெருக்கியிலே பேசினேன். ஆனால் அதற்கு பிறகு ஒலிபெருக்கி மீண்டும் எங்க ஆரம்பித்து 3/4 மணி நேரம் பேசிவிட்டு நான் அமர்கிறேன். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், 8 கான்ஸ்டபிள்கள் அரங்கத்துக்குள்ளே வந்தார்கள். போலீஸ் ஏன் இப்படி திடீரென்று உள்ளே நுழைகிறது? அப்படியானால் அந்த பத்திரிகையாளர்கள் புகார் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் போய் எங்களை மறுமலர்ச்சி திமுகவினர் தாக்கினார்கள், அடித்தார்கள். அவர்களை ஏவி விட்டவர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ என்று போலீஸ் ஸ்டேஷனிலே போய் புகார் கொடுத்தார்கள். அந்த புகார் என் காதுக்கு வந்தது. பரவாயில்லை, நான் பத்திரிகையாளர்களை தாக்க சொல்லவில்லை. துரை வைகோ பத்திரிகையாளர்களுக்கு இப்படி ஒரு சங்கடம் ஏற்பட்டதற்காக நான் மறுமலர்ச்சி திமுக சார்பிலே வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று இவர் ஒரு அறிக்கை தந்தார். அந்த அறிக்கையும் சில ஏடுகளிலே, சில டிவிக்களிலே காட்டப்பட்டது. மதிமுகவினர் தாக்கினார்கள், பத்திரிகையாளர்களை வைகோ வெளியே விரட்டினார். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்களை ஆண்டுதோறும் ஜனவரி 1 நாள் அன்று என் தாயகத்துக்கு அழைத்து, அது விடுமுறை நாளானாலும் நான் அழைத்தால் 150 பேர் பத்திரிகையாளர்களும் புகைப்பட கலைஞர்களும் அங்கே வருவார்கள். 300 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைரியை ஒவ்வொருவரிடம் கொடுத்துவிட்டு என்னோடு சாப்பிட வாருங்கள் என்று மாடிக்கு அழைத்து செல்வேன். நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு எக். இது அசைவ பிரியர்களுக்கு. சைவ பிரியர்களுக்கு ஒரு 50 பேருக்கு. இதை அவர்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரை அவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொருவராக வந்து என்னோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அந்த புகைப்பட கலைஞர்களும் பத்திரிகையாளர்களும் என்னை அவ்வளவு நேசித்தார்கள். அந்த நிருபர்கள். நான் பத்திரிகையாளர்களுக்கு விரோதி அல்ல. நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது பத்திரிகை சுதந்திரத்துக்காக 12 மாதம் நானும் ஜெயிலில் இருந்தவன். துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்லா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.